ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதால் என்ன லாபம், அதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். இணையதளத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வாங்கணுன்னா கண்டிப்பாக பேபால் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் இணையதளத்தில் சம்பாதிச்ச பணத்தை வாங்கிக்க முடியும். உதாரணத்துக்கு கேஷ் ஃப்ரெட்டி, ஃப்ரீ கிஃப்ட் கார்டு, வஹாப் அல்லது ஆர்ட்ஃப்ளே இது போன்ற எந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வாங்கணுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் அதில் சம்பாதிச்ச பணத்தை வாங்கிக்க முடியும். பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. வெறும் 2 நிமிஷத்தில் நீங்கள் அதுவும் இலவசமாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். நான் டெமோ பண்ணி சொல்லித்தரேன். பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மட்டும் ஈஸி கிடையாது. பேபால் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் சென்ட் பண்ணுறது ஈஸி. அதே போல் பேபால் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க பணத்தை செலவு பண்ணுறது ஈஸி. நான் டெமோ பண்ணி சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு பேபால் அக்கௌண்ட் நீங்கள் பணம் சென்ட் பண்ணணுன்னா, அதாவது நீங்கள் வச்சுருக்க பணத்தை நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணால், உதாரணத்துக்கு கேஷ் ரேட்டில் ஒரு $5 வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சென்ட் பண்ணணுன்னா பேபால் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் பயன்படுத்துகிறீங்களோ அதே இமெயில் அட்ரஸ் கேஷ் ரேட்டில் கொடுத்து நீங்கள் ரீடம்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஒரே ஸ்டெப்பில் அவங்க கேஷ் ரேட் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டு பணம் சென்ட் பண்ணிடுவாங்க. எல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய வெப்சைட்லேயும் அதே போல் தான் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணினாலே போதும், உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் பணம் சென்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதே போல் பேபால் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு பேபால் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதா பண்ணிக்கலாம், அல்லது பேபால் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். எல்லா வசதிகளுமே இருக்குது. ஸோ எல்லாம் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு PayPal.com வெப்சைட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் www.paypal.com வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். மேலே இருக்க இதை பார்த்தீங்க, ஸ்பெல்லிங் பார்த்தீங்க paypal.com. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா சிகரப்னு சொல்லிட்டு இருக்கும். அதை டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கேட்கும், பர்சனல் அக்கௌண்ட்டா அல்லது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிற டச் பண்ணிங்கன்னா அதில் ப்ளூ கலர் டிக்கில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லிட்டு இருக்கும். பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிற டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேர் கேட்கும், அதே போல் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதெல்லாம் நீ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிங்க. ஃபுல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இது அக்செப்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேட்கும். கடைசி லைனில் ஒரு டிக்கு மாதிரி கொடுக்கணும். அந்த டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம். அது எதுக்கு பயன்படுத்துனா, நீங்கள் சம்பாதிச்சிருக்கக்கூடிய, அதாவது பேபால் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கிறதா அனுப்பிக்கலாம். அது சில நாடுகளுக்கு அந்த வசதி பயன்படுத்த முடியாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். சவுதி அரேபியாவில் அந்த வசதி பயன்படுத்த முடியாது. ஸோ என்னால் அதை டெமோ பண்ணி காட்ட முடியல. நான் அதையும் வேணால் காட்டுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. இதே போல் தான் இதில் பார்த்தீங்கன்னா கார்டு டைப்புங்கிறது நீங்கள் என்ன கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் மாற்றிக்கணும். அதாவது கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். அடுத்து என்ன எக்ஸ்போரோ அதை நீங்கள் எழுதணும். அடுத்து இந்த சிஎஸ்சி நம்பருங்கிறது உங்களுடைய கார்டுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா, அதை வேணால் உங்களுக்கு நான் கேமராவில் காட்டுறேன். உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் தான் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா 497 இருக்குது பாருங்கள். ஏடிஎம் கார்டோட பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெட்டர் இருக்கும். இப்போ நான் கை வச்சிருக்கல இதுதான். இதே போல் உங்களுடைய கார்டில் இருக்கும். அதுதான் சிசிவி நம்பரு. சரியா? உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி விருப்பப்படலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் பட்டன், அதாவது இந்த 3ஆவது ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமே நான் அதை காட்டுறேன். ஜஸ்ட் அ மினிட். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஃபுல்லப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்க்ரீனில், அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் அதில் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். அப்படி கொடுக்காத பட்சத்துக்கு நீங்கள் பேக் பட்டன் அழுத்திட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் அனுப்பியிருப்பாங்க. சரி, அதாவது பேபால் அக்கௌண்ட்லேருந்து ஒரு இமெயில் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும்னு நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இப்படி ஒரு இமெயில் அட்ரஸ் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேபால் வெப்சைட்டுக்கு போகும். போனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேபால் அக்கௌண்ட் உபயோகப்படுத்திக்கலாம். நான் அதையும் காட்டுறேன். உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் PayPal.com வெப்சைட்டுக்கு போய்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில நொடிகள் வெரிஃபைன்னு சொல்லிட்டு வரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பேபால் அக்கௌண்ட்டோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிச்ச, அதாவது கேஷ் ப்ரெட்டியாக இருக்கட்டும் அல்லது வஹாப்பாக இருக்கட்டும், உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். அதில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் உங்களோட பேபால் அக்கௌண்ட் வாங்கிக்க முடியும். ரொம்ப சுலபம் தான். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் மினிட். இதில் பார்த்தீங்கன்னா பேபால் பேலன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து உங்களுடைய பேலன்ஸ் வந்து காட்டியிருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா வித் ட்ராவ் பன்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் அனுப்பிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதா ஆக்ஷன் ஒய்ப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். பேபால்லே நீங்கள் வந்து பே பண்ணுறதா பே பண்ணிக்கலாம். அல்லது வந்து நீங்கள் டாலர் கால், அதாவது இலவசமாக பேசுகிறதா அதையும் நீங்கள் வந்து ஏர்டெல் டால்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். நிறைய வசதிகள் இருக்குது. பேபால் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வாங்கினதுக்கப்புறம் எப்படி செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிலனா சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட ஏ டு இசட் ஆந்திரா பெட்டி கடை அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனலோட பேர் வந்து ஆந்திரா பெட்டி கடை. இதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து சுலபமாக பார்த்துக்க முடியும். யூடியூப்பில் போய்ட்டு ஆந்திரா பெட்டி கடை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட சேனல் காட்டியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பெட்டி கடை 160 வீடியோஸ் கீழே பார்த்தீங்கன்னா 6394 சப்ஸ்கிரைப். அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் இருக்கும். அதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து அந்த ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் சப்ஸ்கிரைப் ஆகிடும். எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம் நம்ம பேஜுக்கு, அதே மாதிரி தான் வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.